డీఎంకే నేత స్టాలిన్ మీడియాతో మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீட் தேர்விலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை இன்றைக்கு வறட்சி நிலையில் தள்ளப்பட்டு குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து 11 தீர்மானங்கள் இந்த உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தினுடைய பிரதிகளை எல்லாம் ஊடகத்துறை, பத்திரிகைத்துறையை சார்ந்த உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் யார் முதலமைச்சராக வந்து அமருவது, ஆக ஒரு பதவிக்கு வெறிபிடித்த நிலையில் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் தொடர்ந்து தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற நிலையில அவருடைய கவனம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பதவி சண்டை என்பது கூவாத்தூருக்கும் கிரீன்வே சாலைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் எங்களுடைய 11 தீர்மானத்தில் கடைசி தீர்மானமாக தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் இனியும் நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் சாசன சட்டப்படி உடனடியாக தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு அவர் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கடைசி தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதைத்தான் நான் இங்கே உங்கள் மத்தியில் வலியுறுத்துகிறேன், வற்புறுத்துகிறேன். நிலையான ஆட்சி வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையாக எடுத்திருக்கீங்க. அப்போ ஆளுநர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறீங்க? உடனடியாக சட்டசபை கூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஆளுநரை வந்து நேரடியாக சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். அதுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆக யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள வந்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு உரிய வகை உண்டு. ஆக அந்த நிலையை தான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். உடனடியாக சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு கோரிக்கை. நிச்சயமா உறுதி. அதான் இப்ப இல்ல, தொடர்ந்து அது ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சோ அப்ப இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். சார், தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை அரசியல் நிலவிட்டு போது நாளைக்கு சசிகலாவோட சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கு. இந்த தீர்ப்போட முடிவு என்ன மாதிரி இருக்கும்? தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி எங்களால கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே அந்த கருத்து தொடர்ந்து உங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது சசிகலாவுடைய கூற்றுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தரத்தையும் நான் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆக இப்பவும் சொல்றேன், அதிமுக என்பது எங்களுடைய எதிரி. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் அதிமுக என்பது எங்களுடைய எதிரிதான். அதிமுக இப்போது 2ஆக பிரிந்திருக்கலாம், 2 அணிகளாக இருக்கலாம். சசிகலா என்ற ஒரு அணி, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி இருக்கலாம். ஆனால் 2 அணியும் ஒட்டுமொத்தம் பார்க்கிற அதிமுக என்பதுதான். 5 வருஷமா ஏற்கனவே ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி இருந்தப்போ எப்படி இந்த நாடு குட்டிச்சுவரா போச்சோ, கொள்ளையடிச்சாங்களோ, அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மீண்டும் அந்த கொள்ளையை தொடர்ந்து அடிப்பதற்குத்தான் இப்போது பதவி வெறிபிடித்த எண்ணத்தோடு அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆக எங்களுக்கு அவர்களை பொறுத்தவரை எதிரிகள் தான். ஆக யாருக்கும் நாங்கள் பின்பக்கமா வந்து சப்போர்ட் பண்றது, சசிகலா சொல்ற மாதிரி சிரிச்சாங்க, பேசினாங்க,
ஆக திமுக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கன்னு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாமே தவிர அவங்களுடைய அரசியலுடைய தராதரம் அது. ஆக அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சுப்பிரமணிய சாமி சொல்வதை அவர் கட்சியே அவர் ஏத்துக்கிறது இல்ல. அதனால நானும் அதுக்கெல்லாம் பேச வேண்டிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்டி எடுக்க முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. பேட்டி கொடுத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 8 உறுப்பினர்கள் ஒருவேளை அவர்களும் இதை குதிரை பேரத்தில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு சந்தேகம். எப்படி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்களா? இல்ல அந்த கூவாத்தூர்ல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி எங்க அடைச்சு வச்சிருக்காங்க நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சொன்னீங்க அப்ப பதில் சொல்றேன். கூவாத்தூர்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இல்ல கூவாத்தூர்ல ஒரு குரூப் அடைச்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி கேட்டீங்கன்னா அர்த்தம் உண்டு. ஏதோ நீங்களா ஒரு கற்பனை பண்ணி ஒரு கதையை சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல முடியாது. சட்டமன்றத்துல பல பரீட்சைன்னு ஒரு பரீட்சை நடந்தப்போ 2 அணியா இருக்கும் அதிமுக. அதுல எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ண போறோம்? இல்ல அந்த ஒரு சூழ்நிலை வருகிற போது, அந்த ஒரு நிலை ஏற்படுகிற போது திமுக அப்போ ஒரு நல்ல முடிவை எடுக்கும். డిఎంకే ఎమ్మెల్యేలతో భేటీ అనంతరం డిఎంకే నేత స్టాలిన్ మీడియా సమావేశంలో వచ్చి మాట్లాడారు. తాము ఎప్పుడు అన్నా డిఎంకేకి వ్యతిరేకులమేనంటూ ఆయన వ్యాఖ్యలు చేశారు. జయలలిత పాలనలో రాష్ట్రం పూర్తిగా భ్రష్టు పట్టిపోయిందని కూడా స్టాలిన్ సంచలన వ్యాఖ్యలు చేశారు. మరోవైపు శశికళ గురించి మాట్లాడి టైం వేస్ట్ చేయబోనని కూడా ఆయన వ్యాఖ్యానించారు. అలాగే అసెంబ్లీలో బలపరీక్ష జరగాల్సిన అవసరం కూడా ఉందని డిఎంకే నేత స్టాలిన్ అభిప్రాయపడ్డారు. మా ప్రతినిధి మురళి పూర్తి సమాచారం అందిస్తారు. మురళి, డిఎంకే అత్యున్నత స్థాయి సమావేశం ముగిసింది. బయటకు వచ్చి మీడియాతో మాట్లాడినటువంటి స్టాలిన్ తమ పార్టీ ఎవరికీ కూడా మద్దతు ఇవ్వబోవడం లేదని కుండబద్దలు కొట్టారు. అన్నా డిఎంకే అనేది డిఎంకేని వ్యతిరేకించేటువంటి పార్టీ. మేము ఎప్పుడు కూడా దానికి వ్యతిరేకంగానే ఉంటాం. కాబట్టి అన్నా డిఎంకేలో ఉన్నటువంటి శశికళ కానీ ఇటు పన్నీర్సెల్వం కానీ ఇద్దరిని కూడా ఆ పార్టీ నేతలుగానే చూస్తాం. మేము మద్దతు ఇచ్చేటువంటి ప్రసక్తే లేదు. గతంలో జయలలిత పాలనలో రాష్ట్రం ఏ విధంగా భ్రష్టు పట్టిందో, ఏ విధంగా నాశనమైందో ప్రజలందరికీ కూడా తెలుసు. అలాంటి పరిస్థితుల్లో ఆ పార్టీకి మేము మద్దతు ఇచ్చేటువంటి పరిస్థితులు అయితే ప్రస్తుతం నెలకొన్నటువంటి పరిణామాలు ఏవైతే ఉన్నాయో వీటన్నిటికీ ఒక పులి స్టాప్ పెట్టాలి. రాష్ట్రపతి కానీ గవర్నర్ కానీ దీనిపై స్పందించి ప్రభుత్వ ఏర్పాటుకు బల పరీక్షకు అవకాశం ఇవ్వాలి. ఎవరు మద్దతు ఎక్కువగా ఉంటే వారే ప్రభుత్వాన్ని ఏర్పాటు చేసే అవకాశం కల్పించాలని ఆయన చెప్తున్నారు. మరోవైపు సుబ్రహ్మణ్య స్వామి చేస్తున్నటువంటి వ్యాఖ్యలపై నేను స్పందించేది ఉండదు. ఆయన చేసే వ్యాఖ్యలకు బీజేపీలోనే విలువ ఉండదు. అలాంటప్పుడు నేను ఆయన గురించి మాట్లాడేది ఏంటనేది కూడా చెప్తున్నారు. మరోవైపు శశికళ వర్గంలో ఉన్నటువంటి మెజారిటీ సభ్యులు 119 మందికి పైగా ఎమ్మెల్యేలు ఉన్నారని చెప్తున్నప్పుడు ఎవరు లెక్క పెట్టారు, ఖచ్చితంగా మీరేమైనా చూశారా అనేటువంటి వ్యాఖ్యలు కూడా ఆయన చేసి మీడియా అడిగిన ప్రశ్నలకు సమాధానం చెప్పకుండానే వెళ్ళిపోయారు. ఎస్, థ్యాంక్ యూ.